Hello friends, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா today unboxing video. So come on, let's get into the video. A few inches later. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து kneadable eraserம் தென் வந்து electric eraserம் வந்து unboxing and வந்து with review ஓட நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 1 week வந்து யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்றேன். சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தென் ஆல்ல போட்டு இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் எரேசர் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் எரேசரில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 mm எரேசர் ரீஃபில் வந்து 10 கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 5 mm ரீஃபில் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து ஸோ இதோட மேனுவல் உங்களோட டிப்ஸ் அந்த கொடுத்துருக்காங்க. Meanwhile. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் ஓப்பன் பண்ணோம்னா நான் இதை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூஸ்டு மாதிரி தெரியுது. ஸோ 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்தேன். நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தோன்னா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அந்த எரேசர் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுக்குள்ளே ஹோல்டருக்கு நெக்ஸ்ட் வந்து அதில் வச்சு இன்சர்ட் பண்ணோன்னா அது வந்து இன்சர்ட் ஆகிக்கும். தென் வந்து அந்த ப்ரெஸபிள் டைப் தான். ஸோ இது வந்து நம்ம ப்ரெஷருக்கு ஏற்றாப்புல வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா லைட்டாக வந்து இது ரோல் ஆகுது. ஸோ வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தோன்னா நல்லா ஸ்பீடாக வந்து ஆப்ரேட் ஆகுது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். தென் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பேட்டரி போட்டுக்கிற மாதிரி ஸ்மால் சைஸ் பேட்டரி வந்து 2 போட்டுக்கிற மாதிரி. ஸோ வந்து நம்ம அந்த மைனஸ் சைடை வந்து நெகட்டிவ் சைடை வந்து உள்ளே தள்ளிக்கலாம். இன்னும் ஒரு பேட்டரி போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா சென்சிட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல வந்து ஆப்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் டீட்டெயில் இதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஹோல்டர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன 2.3 mm இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இது வந்து மைன்யூட் டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் அந்த ஸ்மால் எரேசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தென் வந்து இந்த லாங் எரேசர் வந்து பார்த்திங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு நல்லது தான். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். A few moments later. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்டடீஸ் இது வந்து இதில் வந்து ஒரு ரியல் டைம் ஸ்கெட்சிங் இதில் வந்து நம்ம ஸ்கெட்சிங் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வந்து நீட் டிஃபைன்டு ஸ்ட்ரோக்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹேரில் இது வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக் ஹேர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷைனிங் ஹேர்ஸ் அண்ட் வந்து ஹைலைட்டட் ஹேர்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் நீட்டாக. அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஸோ மோட்டரில் வந்து இது பண்ணுறனால ஈஸியாக வந்து இதாகிரும் ஆப்ரேட் ஆகிரும். ஸோ அதே மாதிரி நம்ம இதே திக் எரேசரில் வந்து வச்சு ட்ரா பண்ணுறப்போ ஸோ நம்மளால் அந்த மாதிரி ஹைலைட்டிங்ஸ்லாம் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதே வந்து இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டான எரேசர் வந்து யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஹை டீட்டெயிலிங் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஹை ரியலிஸ்டிக் ட்ராயிங் வந்து நம்மளால் அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஸோ வந்து மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து வெரைட்டியான பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் இருக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் கண்டினியூஸாக நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷேடிங்ஸ்லாம் வந்து அந்த எரேசர் மேலே வந்து ஒரு லேயரை வந்து ஃபார்ம் ஆகிக்குது. தென் வந்து அது எரேஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட் ஒரு எம்டி ஸ்பேஸில் இல்லைனா ஒரு சால்ட் பேப்பரில் வந்து லைட்டாக வந்து வச்சு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து அதை ரன் பண்ணிட்டு தென் வந்து அகைன் வந்து இது பண்ணிங்கன்னா நல்லா எரேஸ் பண்ணோம். ஸோ ஒரு லேயராக வந்து ஃபார்ம் ஆகிறனால வந்து நம்மளுக்கு வந்து இதாக மாட்டேங்குது. ஸோ அதுதான் இந்த கிராஃபைட்டோட லெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயராக வந்து எரேசர் மேலே வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதுதான் வந்து இதோட ரீசன். இந்த எம்டி ஸ்பேஸில் வந்து இது பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணால் இப்போ வந்து கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணும். ஸோ ஹைலைட்டிங்ஸ் தென் ஷைனிங் அண்ட் சன்லைட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிற இருக்கலாம் நல்லா இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா kneadable eraser வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த kneadable eraser வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒன்று வந்து யூஸ் பண்ணி வச்சு அதை பிரிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அதை வச்சே பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயர் அதாவது இப்போ ஒரு ஷேடிங் இருக்குன்னா ஸோ அதை ஒன் டைம் ரப்பில் வந்து ஒரு லேயர் ஆஃப் ஷேடிங் வந்து ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமுமே வந்து ஒவ்வொரு லேயர் ஆஃப் டார்க்னஸ் வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிட்டே வரும். ஸோ இது வந்து என்னென்ன மாதிரி ஷேட்ஸ்க்கு யூஸ் ஆகணும் ஃபேஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு தேவை இருக்கும். ஸோ அதாவது மொத்தமாக அந்த ஷேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாமல் ஒவ்வொரு ஷேட்ஸ் வந்து இது பண்ணி நம்ம மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ள எரேஸ்லாம் ட்ராயிங்கில் ரியலிஸ்டிக் ட்ராயிங்கில். ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து ஈஸியாக இருக்கும். இதே வந்து நார்மல் எரேசரில் வந்து நம்ம ரப் பண்ணுறப்ப வந்து ஃபுல்லாக எரேஸ் ஆகிரும். பட் இது வந்து ஒவ்வொரு லேயராக இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரியலிஸ்டிக் ட்ராயிங்கில் வந்து.
இதை நான் வந்து ஒரு ஐ ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதில் வந்து வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐக்குள்ளே இந்த ஃபுல் டார்க்னஸ் வந்து அப்படி பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து லைட்டாக பிரைட்னஸ் வந்து கிடச்சிருக்கும் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை ஷார்ப்பாகவும் வந்து இதுக்கு மேலேயும் வந்து அந்த பென்சிலோட டார்க்னஸ் வந்து அப்படியே வந்து லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து வேறு இடத்துல வச்சு லைட்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து க்ளே எரேசர் மாதிரி இருக்கிறனால நம்ம க்ளே மாதிரி வந்து இது பண்ணி வச்சுக்கிட்டு மைன்யூட்டான இடத்துல கூட டீட்டெயிலிங் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மைன்யூட்டான டீட்டெயிலிங்ஸை கொடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து லேயர் பை லேயராக வந்து எடுக்கும். வந்து எலக்ட்ரிக் எரேசர் வந்து அது அப்படி இல்லை, மொத்தமாக வந்து எடுத்துருவோம். ஒரு லேயர் பை லேயர் எடுக்கிறனால ஒரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததும் இப்போயும் வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹேர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக அந்த ஒவ்வொரு இடத்துல டார்க்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி, ஹைலைட்டிங் ஹேர்ஸ்க்கும் சரி நல்லா ஷார்ப்பாக இந்த எரேசர் வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டு அதில் வந்து ஒவ்வொரு லேயர்ஸ் வந்து அப்படியே எடுக்கலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸ்க்கும் அது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எல்லா பொசிஷனுக்கு வேணால் மாற்றிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி. ஓகே, லெட்ஸ் மீட் இன் another வீடியோ. பை பாய்.